நிர்வாகிகள் சந்திப்பு தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பரபரன்னு ஆயிட்டீங்க. ராமநாதபுரம் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் தொகுதி மாதிரி ஆயிடுச்சு. முன்னாள் முதலமைச்சர்லாம் களமிறங்கி இருக்காரு. எப்படி இருக்குது தேர்தல் களம்? தேர்தல் களம் நல்லா தான் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒன்றும் இதாக இல்லை. எப்போதும் போல் எங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது ஃபீல்டில். எப்படின்னா இது ஒரு 1 இயர் பேக் நாங்கள் ரொம்ப திட்டமிட்டு இந்த பணியை துவக்கிட்டோம். அதாவது ஒவ்வொரு பூத்துக்கும் 19 பேர் கொண்ட கமிட்டி, அப்புறம் 50 பேர் கொண்ட குழு, இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் கலந்த குழுலாம் ஒவ்வொரு பூத்துலேயும் அந்த பூத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டு எல்லாம் வாங்கி பூர்த்தி பண்ணி ஒரு நோட்டில் போட்டு எழுதி கரெக்டாக கிரவுண்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணிட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 67,775 பூத்து அப்போதைக்கு இருந்தது. இப்போ ஒரு 100-200 பூத்து கூட இருக்கலாம். இந்த எல்லா இதுக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவ்வளவு மாவட்ட செயலாளரையும் மிரட்டி இது பண்ணி அதை வாங்கிட்டாங்க. அப்போ வாங்கும்போது அந்த கட்டமைப்பு கிளியராக வச்சுருக்கோம். நாங்கள் இந்த கட்டமைப்பு வேறு கட்சியில் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் அதிமுக எப்போதும் போல் பலமாக தான் இருக்குது. ஒன்றும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்காவிட்டாலும் அதிமுகவுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பாஜகவுடைய கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இங்கே களமிறங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்காதா? இது ஒன்றும் பெரிய சவால் இல்லை சார். பிஜேபி ஏற்கனவே வாங்கின ஓட்டுகள்லாம் அதிமுகவினுடைய வாக்குகள் தான். பிஜேபிக்கு என்று ஒரு வாக்கு வங்கி என்பது இங்கே மிக மிக குறைவு. அது இப்போ அவர் பிஜேபியினுடைய ஆதரவில் நிற்கிறார். அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய பலம் அவருக்கு இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறதே தவிர அது வாக்காக மாறாது. அது மாறுவதற்குரிய அறிகுறியே தென்படவில்லை. நாங்கள் எல்லா இடங்களுக்கும் போய்விட்டு தான் வருகிறோம். அது அப்படி ஒன்றும் தென்படவில்லை. ஒரு குறுகிய வட்டாரத்துக்குள் மட்டும் அவர் பயணிக்கிறார், அவ்வளோதான். ஆனால் இது ஓபிஎஸ் மேலே இருக்கக்கூடிய பயத்தில் தான் அதிமுக தான் திட்டமிட்டே அவர் பேரில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வங்கிற பேர்லேயே நிறைய பேர்களை களமிறக்கிருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக முன்வைக்கிறாங்க. அதாவது ஓபிஎஸ்ங்கிறது பெரிய ஃபேமஸ் நேம், நம்ம பேரும் ஓபிஎஸ்ஸாக இருக்குது, நம்மளும் போடுவோமே அப்படின்னு அவங்கவுங்க போடுறாங்களே தவிர எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இது எங்களை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க. இதெல்லாம் இந்த வேலையை பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைமே இல்லை. எங்களுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. பாஜகவை விட்டு பிரிஞ்சதுனால இன்னைக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது உங்கள் தொகுதியில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இருக்குது சார், நிறைய இருக்குது சார். ஏன்னா அந்த மைனாரிட்டி மக்களின் வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ஓட்டு இருக்குது. கண்டிப்பாக 320 போலாகும். இந்த 3,20,000 ஓட்டு அப்படியே திமுகவுக்கு விழுந்தது. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 2%, 3% தான் அதிமுகவுக்கு வந்தது. இப்போ இதில் பெரிய சேதாரம் திமுகவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஓட்டு நாங்கள் பிரித்தோம். ஏன்னா எஸ்டிபி எங்கள்கிட்ட இருக்குது, அவங்களுக்கு ஒரு கணிசமான ஓட்டு இருக்குது. அதனால் அவங்கள் மூலமாக முஸ்லீம் டோரில் போய் நாங்கள் நியாயத்தை சொல்ல முடியும். முன்னாலெல்லாம் முஸ்லீம் டோர்களுக்கே எங்களால் போக முடியாமல் இருந்தது. இப்போ அவங்களோட போக முடியுது. நாங்கள் பிஜேபியில் இல்லை, அங்கேருந்து வெளியே வந்துட்டோம், அது உங்களுக்காக தான் வந்திருக்கோம், நீங்கள் எங்களை ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க முடியுது. அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு முழுமையாக விழுந்த ஓட்டில் பாதி ஓட்டை எங்களால் பிரித்து வாங்க முடியும். சிறுபான்மையினர் ஒட்டு மொத்தமாக அப்போ அதிமுக பக்கம் தான் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா இந்த குடியுரிமை திருத்த சட்ட விவகாரத்திலலாம் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன இருந்துச்சு, எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறத மக்களும் பார்த்தாங்கல்ல. அதாவது குடியுரிமை திருத்த சட்டம்ங்கிறத பற்றி மிக தெளிவான பல விளக்கங்கள் மக்களுக்கு போய் சேரலை. அதுதான் முக்கியமான காரணம். ரெண்டாவது, 2019 மார்ச் மாதம் நடந்த கடைசி பார்லிமெண்ட் செஷன், அந்த கடைசி பார்லிமெண்ட் செஷனில் தான் குடியுரிமை சட்டத்தை அவசரமாக பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ எங்களுக்கு அது தெரிய வருது. தெரிய வந்தோன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அன்றைக்கி கடைசி நாள் ஜனகணமனை போட்டு போக சொல்லிடுவாங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். தெரிய வந்தோன்னா நாங்கள் உடனே ராஜ்யசபாவுக்கு போய் அந்த சட்டத்தை அங்கே தடுத்து நிறுத்திட்டோம். எங்களுக்கு எம்பிக்கள் பலம் இருந்தது, 15 பேர் இருந்தாங்க. அதனால் 3-4 தடவை சபையை ஒத்தி வச்சு மிகப்பெரிய அளவில் முயற்சித்து பார்த்தார் நம்ம வெங்கையா நாயுடு. அவர் தான் சேர்மன். முடியவே இல்லை. 2-3 தடவை சபையை ஒத்தி வச்சார். மறுபடியும் கூப்பிட்டு அதிமுக கூப்பிட்டு பேசினார், நெகோஷியேட் பண்ணார். எந்த நெகோஷியேஷனுக்கும் அதிமுக ஒத்துக்கல. அப்போ நிறைவேறுற சட்டத்தை ஒத்தி வச்சது அதிமுக தான். அப்போ அவர் சொல்லிட்டு போயிட்டார், ஓகே த நெக்ஸ்ட் செஷன் வில் டிட்டர்மின் திஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டார் அதை. இது ஒரு வரலாறு. அப்புறம் 2019 ஜூன் மாதம் மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் தான் அவங்க 2019 டிசம்பரில் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. ஒரு மிருகபலத்தோடு ஆட்சிக்கு வந்துட்டாங்க.
நாங்கள் இங்கே முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியில் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு இல்லைங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இது வந்து மைக்ரேட்டட் பீப்புள்ஸ்க்கான சட்டம் அப்படின்னு அங்கேருந்து சொன்னதுனால தான் நாங்கள் ஆதரித்தோம். திஸ் இஸ் ஒன்லி தி லா இஸ் ஒன்லி ஃபார் தி மைக்ரேட்டட் பீப்புள் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். அது இப்படி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுனால அந்த சட்டத்தை எல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு தான் நாங்கள் ஆதரித்தோமே தவிர இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு காலம் இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்கும்? ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்காது. ஏனென்றால் இப்போது அது வந்து நமக்கான சட்டம் அல்ல, நமக்கு எதிரான சட்டம் அல்ல. அந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது. அந்த சட்டத்தை எல்லோரும் எதிர்க்கிறார்கள். திமுக, அண்ணா திமுக எல்லோரும் எதிர்க்கிறார்கள். எனவே ஒரு பெரிய அளவில் நமக்கு தாக்கத்தை அது ஏற்படுத்தாது, நம்மை பாதிக்காது என்ற உணர்வு மக்களிடம் இருக்கிறது. எனவே மக்களிடம் அந்த சிந்தனையை நாங்கள் தூண்டி இருக்கிறோம். இப்போது நாங்கள் தூண்டி இருக்கிறோம். அதனால் பெரிய அளவு பாதிப்பு எங்களுக்கு ஏற்படாது. பாஜகவுக்கு அது எதிராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை? கண்டிப்பாக இருக்குது. இது ஓபிஎஸ்க்கு அப்போ தெரியும்ல? தெரியும். நிற்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு இது தெரியும். கண்டிப்பாக தெரியும். அப்படி இருந்தும் பாஜக தான் வேணும்னு அவர் முடிவெடுத்திருக்காரு. அது எப்படி? அது தெரியல. அவர் நீதி வேணும்னு தான் கேட்குறாரு. அவர் நீதி வேணும்னு கேட்குறாரு. நீதி வேணும்னு யார்கிட்ட கேட்குறாங்கன்னா அவர் தான் சார்ந்த சமுதாய மக்களிடம் நீதி கேட்கிறார். அவ்வளோதான். எல்லோரிடமும் நீதி கேட்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஓபிஎஸ் கேட்கக்கூடிய நீதி அப்படிங்கிறது வந்து ராமநாதபுரத்தில் அவருக்கு கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இங்கே அவர் ராமநாதபுரத்தில் அவருக்கு எந்த அநீதியும் ஏற்படவில்லை. ராமநாதபுரத்தால் அவர் எந்த பின்னடைவும் அவருக்கு ஏற்படவில்லை. அப்படி இருக்கும்போது இங்கு வந்து நீதி வழங்கக்கூடிய அதிகாரமும் எங்களுக்கு இல்லை. இந்த மக்களுக்கு என்ன இருக்கிறது? இந்த மக்களுக்காக அவர் உழைத்திருந்து, நான் உங்களுக்கெல்லாம் இப்படி உழைத்தேன், உங்களை எல்லாம் இப்படி பாதுகாத்தேன், ஆனால் என்னுடைய உழைப்பும் பாதுகாப்பும் இப்போது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு நீங்கள் நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டால் அது நியாயம். ஓபிஎஸ் அவர்களுக்கும் இந்த தொகுதிக்கும் சம்பந்தம் இல்லையே. களத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குமா, இல்லை வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்குமா, இல்லை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்குமா? யாருக்கு இடையில போட்டிக்கிறது? நீங்கள் 3 கேள்வி கேட்டிய 3 தப்பு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கும். அதுதான் போட்டி. அவர் திமுக கூட இங்கே என்ன இந்த பேலட்டில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு என்றால், அந்த ஏணி என்பது திமுக வேட்பாளர் நிற்கிற அந்த ஏணி என்பது சின்னம் இருக்கிறது. அந்த சின்னமே சுயேட்சை சின்னம் தான். அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியின் சின்னம் அல்ல அது. ஆனால் இந்தியா முழுவதும் அது முஸ்லீம் லீக்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த பேலட்டை மொத்தமாக பார்த்தீங்கன்னா உதயசூரியன் இருக்காது, தாமரை இருக்காது, வேறு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சின்னம் இருக்காது, அதிமுக சின்னம் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. எனவே ரொம்ப சிம்பிள். எங்களுக்கு இந்த எலெக்ஷனை கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அதிமுக ஒரு தடவை வந்து தோத்துட்டா அதுக்கு பின்னால் நடக்கிற தேர்தலில் மிக வேகமாக பணியாற்றி மிகப்பெரிய வெற்றி அதிமுக பெறும். அது அதனுடைய வரலாறு. எனவே அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த தேர்தலில் கிடைக்கும். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்குள்ள ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஏன்னா நீங்களும் போய் பார்த்துருப்பீங்க, அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன். நீங்கள் போய் வந்து மக்களை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? அப்போ முன்னால் மாதிரிலாம் இல்லைப்பா, நாங்கள் இந்த வட்டம் ஓட்டு போடுவோம்ப்பா கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே முன் வந்து சொல்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து நாங்கள் போய் பார்த்து இஸ்லாம் அலைக்குன்னா அப்படி திரும்பிக்கிடுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, அவங்களே வர்றாங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க இந்த பூத் கமிட்டி தலைவரெல்லாம் நிறைய பேர் இப்போ போட்டிருக்கோம். அவங்கெல்லாம் பழைய மாதிரி இருக்குது. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனுக்கான செல்வாக்கு கொஞ்சம் கூட இருக்குது. அதனால் ஓபிஎஸ்க்கு அதனால் வரக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக மாறும். அதனால் வெற்றி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பும் வந்து ஓபிஎஸும் கூட சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, டிடிவி தினகரனுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். ஓபிஎஸ்க்கு எவ்வளோ ஓட்டு வரும்னு ஓபிஎஸ்க்கும் தெரியும். அது வந்து தேர்தலுக்கு பின்னால் கணக்கை பார்த்தா தெரிஞ்சு போகும். இதில் ஒன்றும் பிரச்சனை. ஆனால் அதிமுகனால அவங்க வர முடியுமா? அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கி வந்து நீதி கேட்டு போராடிட்டு இருக்கேன்னு சொல்லி தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. ஒரு படு தோல்வியை சந்திக்க போகிறோன்னு தெரிஞ்சே எப்படி களத்துக்கு வருவார்? இல்லை, அவருக்கு வேறு ஏதோ பேசப்பட்டிருக்கிறது, மத்தியிலிருந்து அழுத்தம் கொடுத்துருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அவருக்கு போட்டியிடுகிறார், மற்றபடி ஒன்றுமில்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக தோல்வி வரும் என்று தெரிந்து தான் அவர் இந்த தேர்தலில் நிற்கிறார். தோல்வி வந்தாலும் அவருக்கு லாபம்தான், வெற்றி வந்தாலும் லாபம்தான். நிச்சயமாக வெற்றி வரப்போவதில்லை. நீங்கள் வந்து ஒரு ஐடென்டிஃபைடு பொலிட்டிக்கல் பார்ட்டியை விட்டுட்டு எவ்வளோ பெரிய தலைவர் வெளியே போய் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணாலும் சுயேட்சையாகத்தான் மக்களால் பார்க்கப்படுகிறார்கள். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், டாக்டர் நாவலர் அவர்களை விட இந்த திராவிட இயக்கத்திற்கு பாடுபட்டவர்கள் யாரும் கிடையாது. அண்ணாவுக்கு 2வது இடம்,
புரட்சித் தலைவருக்கு 2வது இடம், கலைஞருக்கு 2வது இடம், அம்மாவுக்கும் 2வது இடம். எல்லா நேரங்களிலும் தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொண்டவர். அவர் வந்து அதிமுகவிலிருந்து சேர்ந்து திரும்பி இப்போ எங்களிடமிருந்து போய் ஒரு அணியை அமைத்து அந்த அணியின் சார்பில் சுயேட்சையாக போட்டியிட்டார். கிட்டத்தட்ட தென்னை மரம் தான் அவருடைய சின்னம். 1000 வாக்குகள் தான் அவர் வாங்கினார். தியாகராய நகரில் போட்டியிட்டார். எனவே ஒரு பெரிய தலைவர் என்றெல்லாம் பார்க்கப்படுவது அவர் சார்ந்திருக்கின்ற அரசியல் அதனுடைய சித்தாந்தத்தை பொறுத்து தான் பார்க்கப்படுகிறதே தவிர தனி மனிதனை வைத்து பார்க்கப்படுவதில்லை. என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் அண்ணன் இப்போ தனி மனிதராகத்தான் இங்கே வந்து நிற்கிறார். பெரிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இங்கே வந்து அவர் நிற்கவில்லை. எனவே அது ஒரு பெரிய தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் நான் வந்து ஒன்றை சொல்லி வைக்கிறேன். ஓபிஎஸ் அண்ணன் இங்கு நிற்பது அதிமுகவுக்கு லாபம். அதற்கு உள்ளே என்ன இருக்கிறது என்பதை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் ஒரு பேட்டி எடுத்தால் நான் சொல்கிறேன். புதுசாக ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறீங்க, கணக்கும் போட்டு வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் மோடி அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான விமர்சனத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காரு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக மேலே பெரிய அளவு விமர்சனம் எதையுமே முன் வைக்கிறது இல்லை. அவங்களோட எதிர்ப்பு எல்லாம் திமுகவை நோக்கி மட்டும் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக இருக்குது. இதில் உங்களோட பார்வை என்ன? இல்லை, நாங்கள் வந்து அவங்க வேண்டாம் மோடின்னு சொல்கிறாங்க, கரெக்டு. நாங்கள் வேண்டும் மோடின்னு சொல்கிறோமா? இப்போ அப்படி ஏதாவது நாங்கள் ஸ்லோகன் வச்சுருக்கோமா? இல்லையே, அந்த மாதிரி நாங்கள் வைக்கலையே. எங்களுக்கும் வேண்டாம் மோடி தான். நாங்களும் வந்து மோடியையும் காங்கிரஸையும் சம தூரத்தில் வைத்து தான் பார்க்கிறோம். நாங்கள் தனித்து நின்று வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக பாடுபட போகிறோம். உரிமை மீட்போம் என்றுதான் எங்களுடைய ஸ்லோகன் அமைந்திருக்கிறது. எனவே அதில் வந்து மோடியை எதிர்த்த விமர்சனமும் அந்த எதிர்ப்பு வாக்குகளும் திமுக எதிர்ப்பு வாக்குகளும் அதிமுகவுக்கான ஆதரவு வாக்குகளும் ஒன்று திரளப் போகிறது இன்னும் கொஞ்ச நாளில். அப்படி ஒன்று திரளுகிற போது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைக்கும். நன்றி சார், நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க. நன்றி. வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.